ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। गुरु दक्षिणामूर्ति भगवान திருவடிகள் போற்றி போற்றி। ஓம் ஆதித்யாய சமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக। ஓம் முருகா சரவண குகாய நமக। உலகெங்கும் வாழும் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம்। நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி। நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்கணும்னா, மார்ச் 2025 கன்னி ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கிறோம்। இந்த ராசி பலன்கள்ல முதல்ல கிரகங்களுடைய மாறுதல், அதனால பலன்கள் என்னென்ன மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம்। அதுக்கு அடுத்தது உங்க கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியா மார்ச் மாதத்திற்கு உண்டான சுப நாட்கள் எது எது, அசுப நாட்கள் எது, யோகா நாட்கள் எதுன்னு தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்கோம்। ஏன்னா ஜோதிடம்ங்கிறது ஒரு வழிகாட்டிங்கிறதுனால உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கும், இன்னைக்கு நம்ம இதை செய்யலாமா, ஒரு காரியத்தை தொடங்கலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்க ஈஸியா முடிவெடுத்து நீங்க அந்த சுப நாட்கள் ஆரம்பிக்கிற அந்த காரியங்கள் அன்னைக்கு சுபமா முடியும்। அசுப நாட்கள்ல ஆரம்பிக்கக்கூடிய வேலைகள் இருந்தா கொஞ்சம் தள்ளி போட்டு அடுத்த நாள் ஆரம்பிச்சுக்கலாம்। அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வழிகாட்டி இருக்கிறதுக்காக தான் அது கொடுத்துருக்குறோம்। கடைசியில சந்திராசிரமம் உங்களுக்கு உங்க ராசிக்கு சந்திராசிரமம் தானும் என்னைக்குங்கிறத கொடுக்குறோம்। ஏற்கனவே ராசியினுடைய அதிபதியும் நட்சத்திரங்களுடைய அதிதேவதைகளை ஏற்கனவே எல்லாம் கொடுத்ததுனால அதைகளை விட்டுட்டு இப்ப நம்ம ராசி பலனை பார்க்கலாம்। அன்பான கன்னி ராசி நேயர்களே, இந்த மார்ச் மாதம் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய மாதம்। ஏன்னா உங்க ராசிக்கும் 10ஆம் இடம், தொழிற்ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல சமசப்தம ஸ்தானத்துல கலஸ்திர ஸ்தானத்துல வியாபாரம், கூட்டு தொழில், என் நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல வக்கரமாய் இருக்காது, நீச்சமாகி வக்கரமாய் இருக்காது। நீச்சமாகிறதே பெரிய தவறு, அது இன்னும் வக்கரமும் ஆயிட்டாரு। அது போதாதுன்னு உங்க ராசிக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் உச்சமாயி வக்கரமாய் இருக்கார்। இவர் நீச்சமாயி, உங்க ராசிநாதன் நீச்சமாயி வக்கரம், தனகாரகன் உச்சமாயி வக்கரம், கூடவே இன்னொரு வக்கர கிரகம்। ஆக இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது, திருமண பேச்சு இந்த மாசம் முடிஞ்ச வரைக்கும், அதாவது மார்ச் மாசம் திருமண பேச்ச முடிந்த வரைக்கும் நீங்க தள்ளி வைக்கிறது நல்லது। ஏன்னா கலத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் வக்கரமா இருந்து, திருமண ஒப்பந்தத்தை பேசி முடிக்கக்கூடிய புதன் பகவானும் வக்கரமா இருந்து, கூடவே ஆசையை தூண்டக்கூடிய, பேராசையை தூண்டக்கூடிய ராகு பகவானும் இருக்கிறதுனால ஆண்களாக இருந்தா பெண்களுடைய வகையிலும், பெண்களாக இருந்தா ஆண்களுடைய வகையிலும் தவறான ஒரு தொடர்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு। தவறான தொடர்பு, ஏன்னா ரெண்டுமே வக்கரமா இருக்கிறப்ப ஒரு சரியான முடிவை எடுக்க முடியாது। 2 கிரகங்கள் வக்கரமா இருக்கிறப்ப அது தானா வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சிடும்। வக்கரம் நிவர்த்தி அடைகிறப்ப புதன் நீச்சமாயிராது, சுக்கிரன் ஆட்சியினுடைய புதர் கொண்டுருவாரு, கூடவே ஒரு வக்கர கிரகம் இருக்குது। அதனால ஆண்களா இருந்தா பெண்கள் விஷயத்திலும், பெண்களா இருந்தா ஆண்கள் விஷயத்திலும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்। தவறான பாதைக்கு அழைத்து செல்ல வாய்ப்பு இருக்கிறது। கெட்ட பேரை உண்டாக்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதம் நிறைய வாய்ப்பு இருக்கு। அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க। ஏன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்த அதிபதி, அயன போக விரேகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல 15ஆம் தேதி வரைக்கும், மார்ச் 15 வரைக்கும் இருக்கிறார்। அப்ப ஆறாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்திலேயே ஆட்சியாகி மூல திரிகோணம் அடைஞ்சு ரொம்ப வலுவா இருக்கார்। உங்களுடைய சத்ரு ஸ்தானாதிபதி வலுவா இருக்கிறார்। இருந்தாலும் சூரிய பகவானுக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தி, அதிக சக்தி இருக்கிறதுனால உங்களுடைய எதிரிகள் நோய் கட்டுப்படும், எதிரிகள் கட்டுப்படுவார்கள்। கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னா 15ஆம் தேதி கூட தீர்ப்பு வர மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு தீர்ப்புகளா வரும்। மார்ச் 15க்கு மேல விரையாதிபதியும் 7ஆம் இடத்திற்கு வர்றது, 7ஆம் இடத்திற்கு வர்றாரு, உங்களுடைய கலத்திரஸ்தானத்துக்கு வர்றதுனால மனைவிக்கு மருத்துவ செலவுகள் வரலாம், மனைவிக்கு
அதே மாதிரி தாய் மாமனுக்கு, இளைய சகோதரிகளுக்கு மருத்துவ செலவு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் உடல் நலத்துல, அவங்களுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும், 3ங்கிறது தைரிய வீரிய சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கும், 8ஆம் இடத்திற்கும் அதிபதி ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான், அவர் உங்களுக்கு ஏற்கனவே பகை. இப்போ உங்களுடைய தொழில் ஜீவனஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார். அப்ப தொழில்ல சற்று சிரமங்கள், முடக்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 10ஆம் இடத்துல தொழில் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும், ராசிக்கு 4ஆம் இடத்தையும், 5ஆம் இடத்திற்கும் அந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை விழுறதுனால வண்டி வாகனங்கள்ல போறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா போயிட்டு வரணும். ஆனா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்குமான சுக வண்டி வாகன யோகங்களை தரக்கூடிய குரு பகவான், கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு கலத்திர ஸ்தானாதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்துல அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும், ராசிக்கு 5ஆம் இடத்தையும், 5ஆம் இடம்ங்கிறது கோருகுடி புத்திரஸ்தானம், ஒரு மனிதனுடைய செல்வாக்கு, அந்தஸ்து, காதல், இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த இடங்களை குரு பகவான் பார்வையிடுறதுனால தனவரவுக்கு பஞ்சம் இல்லை, தடையற்ற தனவரவு இருக்கும். குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கெல்லாம் பாகம் பிரியாம இருந்தா பாகம் பிரிக்கலாம். ஏன்னா குரு செவ்வாயினுடைய குருமங்கள யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேருமே, குருவும் செவ்வாயினுடைய 2 பேருடைய பார்வையும் 5ஆம் இடத்திற்கு விழுவதனால பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தா இப்ப நீங்க பேசி முடிச்சுக்கலாம். பூர்வீகம் அப்படின்னு சொல்றப்பவே உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க வணங்கணும். ஏழை எளியவர்களுக்கு உதவுறது, அதே மாதிரி ஊனமுற்றவங்களுக்கு உதவுவது, ஏழை குழந்தைகளுக்கு உதவுறது, இந்த மாதிரி செயல்கள் நீங்க செய்யறப்ப உங்களுக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டங்களும் கொஞ்சம் நீங்கி உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாரிசுகளுடைய வாழ்க்கையும் ஒரு நல்ல விதமா போறதை நீங்க உங்க கண்கூட பார்க்க முடியும். அடுத்து உங்க ராசிக்கு 4ஆம் இடம், 7ஆம் இடத்திற்கு உண்டான குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல இருந்து பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டோம். இது ஒண்ணுதான் உங்களுக்கு எல்லா செல்வ செழிப்பையும் குரு பகவானே கொடுக்கறதுனால குரு பகவானை நீங்க இந்த மாசம் குரு பகவானுடைய வழிபாடு, குரு பகவான்னா தட்சிணாமூர்த்தி இல்ல, நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்க வழிபடுவது, வியாழக்கிழமை வழிபட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், மிக மிக சிறப்பா இருக்கும். அடுத்தது உங்க ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு உண்டான சுப நாட்கள், மார்ச் மாதத்திற்கான சுப நாட்கள், அசுப நாட்கள், யோக நாட்கள் கீழே கொடுத்துருவோம். நீங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னைக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது ஒரு சிறந்த வழிகாட்டியா இருக்கும். எல்லாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.